கோச் சார் வந்து நாங்க நாங்க ட்ரை பண்ணதை விட எக்ஸ்ட்ரா லெவல் போய் ட்ரக்கிங் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அந்த ஆர்மி இவங்களை கோச் பண்ற மாதிரியே இங்க கரந்தமலை போவோம். எங்க கேர்ள்ஸுக்கு சாரு எல்லாருமே சேர்ந்து கரந்தமலை போனோம். அப்புறம் பசங்க வந்து ஆர்மியில இருக்கவங்க வந்து இங்க குட்டுப்பட்டி கிட்ட ஒரு மலை இருக்கு, அங்க போவாங்க. மார்னிங் போயிட்டு அவர் சொல்ற டைமுக்குள்ள இங்க வந்து சேர்ந்துடணும், இல்லன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட். அது எப்படி நீங்களா போவீங்களா அவர் கூட வருவாரா? நாங்க போயில எங்க கூட சார் வந்தாங்க. அவங்க ஆர்மியா பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுப்பாங்க, அந்த டைமுக்குள்ள ஏறிட்டு கீழே வரணும். இல்ல அவங்க போறவங்க ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு கிடைச்சா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. சரி சரி. இல்ல இப்ப நீங்க கரந்தமலை போனீங்கன்னா அவரும் கூட வந்துருவாரு, எங்களோட அவரும் வருவாரு, அவரும் அப்படியே கீழே இறங்கி வந்துருவாரு. அப்புறம் பாய்ஸ்க்கு வந்து டார்கெட் மாதிரி கொடுத்துருவாரு. அவங்களுக்கு வந்து இந்த டைம் இப்ப இங்க வந்து தோரங்குச்சி பஸ் எத்தனை மணிக்கு இருக்கு, அந்த பஸ்ல ஏறுறீங்க, நீங்க போகிறதுக்கு இவ்வளவு டைம் ஆகும், திரும்ப வரப்ப இந்த டைமுக்கு பஸ் இருக்கும், அந்த டைம்ல வந்து இங்க இந்த டைம்க்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவர் வந்து எப்போதுமே டைம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுவாரு. டைமுக்கு வரணும், டைமுக்கு முடிக்கணும். அவங்க ப்ராப்பரா அப்படியே டைமிங்னே இருப்பாங்க. ஆனா அதுவும் அவருக்கு ஒரு பெனிஃபிட் தான், நமக்கு அது பெனிஃபிட். ஏன்னா கரெக்ட் டைமுக்கு போய் பண்றது, நல்ல கோச் ஆவாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த செலக்ஷன்ல தான் எனக்கு ஓவரால்ல போயிடுச்சு. செகண்ட் அட்டெம்ப்டா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எங்களுக்கு கொரோனான்றனால நிறைய டைம் கிடைச்சனால அப்படியே மாறி எல்லாமே நாங்களாவே பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல போன உடனே ஒரு மாதிரி ரொம்ப மனசு உடைஞ்சிருச்சு. இவ்வளவு தூரம் இவ்வளவு நாள் பண்ணோம், ஆனா கிடைக்கல அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணி செகண்ட் டைம் போகும்போதும் முடியல. அப்புறம் இந்த தேர்ட் டைம் பண்ணும்போது நான் சொன்னேன்ல, எக்ஸாம் வந்து பாஸ் ஆகுன்றது தெரியாது. அப்புறம் பாஸ் ஆனோடனே இங்க நம்ம துரைக்கமலம் கிரவுண்ட்ல தான் வந்து ஜாயின் பண்ணோம். இங்க மகேந்திரன் சார், குமரன் சார் தான் ஜாயின் பண்ணோம். அவங்களும் நல்லா ட்ரைன் அப் பண்ணாங்க. அந்த பசங்களோடயே ஓடுறது, நமக்கு என்ன கெப்பாசிட்டியோ அந்த அளவுக்கு தான் ஒர்க் அவுட் கொடுப்பாங்க, அதை விட ஜாஸ்தியாவும் கொடுக்க மாட்டாங்க. நல்லா ட்ரைன் அப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னால ஓட முடியல, கால் பெயின் ஆயிடுச்சு அப்படின்றனாலதான் நான் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் இங்க பிசிக்கல் போகும்போது நான் பண்ணிட்டேன். ஆனா இது எப்படி பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா, நான் முன்னாடி பண்ண ஃபுல் ஒர்க் அவுட் அந்த என்னோட பாடி அதுலயே அப்படியே செட் ஆயிடுச்சு. இவ்வளவு கெப்பாசிட்டி தான் எனக்கு அப்படின்றது அப்படியே செட் ஆயிடுச்சு. அதனால மட்டும்தான் என்னால இப்பவும் பண்ண முடிஞ்சு அதே இதுல. இப்ப எக்ஸாம் முடிச்சோட போய் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி என்னால 4 ஸ்டார் வாங்கணும்ன்றதெல்லாம் முடியவே முடியாது. 21ல தான் இங்க நல்லாகுளத்துல வந்து ட்ரை பண்ணோம். செகண்ட் டைம் வந்து எங்களுக்கே ஒரு கான்பிடென்ட், எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவோம், நம்ம பிசிக்கல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நாங்க எக்ஸாம் எழுதின மறுநாள்ல இருந்தே பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி நாங்களாவே கொஞ்சம் பண்ணிட்டே இருந்தோம். இங்க நல்லாகுளத்துல நாங்களாவே வருவோம், முன்னாடி தெரிஞ்ச ஒர்க் அவுட்டை வச்சு நாங்களே பண்ணிட்டு இருந்தோம். அப்போதைக்கு அங்க அது வந்து வாக்கிங் ஏரியா, அதனால நிறைய பேர் வருவாங்க. அப்போதைக்கு ஒருத்தவங்களாம் கேட்டாங்க, ஒரு வயசானவங்க, அவங்க வெயிட்டை லாஸ் பண்ணணும்னு வந்து நடந்துட்டு இருந்தாங்க. நான் அங்க ஓடிட்டு இருந்தேன். அப்போதைக்கு அவங்க கேட்டாங்க, நாங்க தான் வெயிட்டா இருக்கோம் வந்து நடக்கிறோம், நீ ஏமா இவ்வளவு ஒல்லியா இருந்துட்டு வந்து ஓடுற அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி ட்ரை பண்றோம் அப்படின்னு சொன்னா, சரி நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்க போனாலே ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு மாதிரி மோட்டிவேட்டா பேசுவாங்க, நல்லா பண்ணுங்கப்பா, இன்னைக்கு இப்படி பண்ணுங்கப்பா, அப்படி பண்ணுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. அதனால அங்க இருக்கவங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா பேசுவாங்க. சரி, ஓகே. இப்ப இந்த நீங்க எவ்வளவு 2021 ஆரம்பிச்சீங்க, இப்ப 24 கிளியர் பண்ணிருக்கீங்க. இந்த 3 வருஷம் நீங்க பட்ட அவமானங்கள்லாம் என்ன? அவமானங்கள்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே ஓரளவு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, போலீஸ் தான் போறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதுதான் சொல்லுவாங்க, பொண்ணுங்கன்னா எதுக்கு போலீஸ் எல்லாம் போயிட்டு, வேற ஏதாவது படிக்க வேண்டியதானே, Group 4 படி, Group 2 படி, வேற ஏதாவது படிக்க வேண்டியதானே, டீச்சரா போலாம், கேர்ள்ஸுக்கு அதான் செட் ஆகும், டியூஷன் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க அதெல்லாம் மீறிதான் ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் சரி கிடைக்கல, ஃபெயில் ஆயிட்டேன்னு தெரிஞ்சோடனே கொண்டாடி இருப்பாங்களே, அவங்க முகத்துல ஒரு சிரிப்பை பார்க்க முடிஞ்சுச்சு. சரி நீங்க சிரிங்க, நான் வேலையை வாங்கிட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு இல்ல சொல்லல, மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு. சரி ஓகே. இப்ப எப்படி இருக்குது? இப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நான் நினைச்ச வேலைக்கு போறது, இதுக்காக நான் நிறைய பெயின்ஸ், நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா என் கூட இருந்தவங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில பேர் இல்லைனாலும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்ன்றத விட அண்ணன் கூட சொல்லலாம், அவங்க சொல்லுவாங்க, இல்ல நான் என் தங்கச்சிக்காக நான் பேசுறேன், வேணாம் அந்த ஃபீல்டு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட ரிலேட்டிவ் பொண்ணு யாரோ அந்த ஃபீல்ட போய் பிடிக்காம வெளில வந்து அந்த மாதிரி ஏதோ ஆயிடுக்கு, அதனால வேணான்னு சொன்னாங்க.
நான் அவங்க பேசுறத சரிண்ணே நான் போலன்னு சொல்லிட்டேன் போராடே போட அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் நான் பண்றத பண்ணிட்டேதான் இருந்தேன். கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு ஒரு வேல்யூபிளா ஒண்ணு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க வந்து உங்களோட ஆசை கனவு எல்லாமே பிசி மட்டும் தான் சொன்னீங்க. பிசி எக்ஸாம் மட்டும் தான் எழுதிங்க இல்ல வேற எதுவும் எக்ஸாம்? இல்ல பிசி மட்டும்ன்றது கிடையாது. எனக்கு ஏதாவது இந்த டிஃபென்ஸ் ஃபீல்டுக்குள்ள போகணும், ஆர்மி ஜிடி ஏதாவது ஒரு ஃபீல்டுக்குள்ள போகணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருந்தேன். நான் ஜிடியும் கூட ட்ரை பண்ணேன், எஸ்எஸ்சி ஜிடி ட்ரை பண்ணேன். 22 நினைக்கிறேன், 22ல ட்ரை பண்ணேன். எக்ஸாம் கிளியர் பண்ணி பிசிக்கல் கிளியர் பண்ணி மெடிக்கலும் கிளியர் பண்ணிட்டேன். ஓவரால்ல வந்து 0.5ல போயிருச்சு. ஆனா நான் வந்து 40 எடுத்தேன், 41 எடுத்தேன். 41.5 வந்து ஓவரால் கட் ஆஃப் வச்சிருந்தாங்க. 0.5ல வந்து ஜிடி கிடைக்கல. ஆனா அந்த ஜிடிக்காக நான் எஃபோர்ட் போட்டதை விட என் ஃபேமிலி தான் ரொம்ப எஃபோர்ட் போட்டாங்க. ஏன்னா இங்க இருந்து சிவகங்கை ஐடிபிபி இருக்குல்லன்னா அங்க போகணும். அது பஸ் சோர்ஸ் எதுவுமே கிடையாது. அந்நேரத்துல காரு புக் பண்ணி அண்ணன் தான் எல்லாமே. இங்க போகணும் அப்படின்னா உடனே எதுவுமே இது பண்ண மாட்டாங்க, உடனே கூட்டிட்டு போயிருவாங்க. பண்ணு மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்க அண்ணன் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எதுவா இருந்தாலும் சரி பண்ணு பாத்துக்கலாம், ஃபெயில் ஆயிட்டியா சரி நெக்ஸ்ட் பாத்துக்கலாம் அப்படின்னு நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. அண்ணன் இல்லாட்டினா இந்த ஃபீல்டு எனக்கு கிடைச்சிருக்குவானே தெரியல. உங்க அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அவரும் கொஞ்சம் சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு, சரி தங்கச்சிக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போ நீங்க பிசிக்கல்ல வந்து 6 ஸ்டாருக்கு 4 ஸ்டார் போட்டேன்னு சொன்னீங்க. மீதி 2 ஸ்டார் என்னாச்சு உங்களுக்கு? அது வந்து மைக்ரோ செகண்ட்ல போயிடுச்சு. ரன்னிங்ல வந்து 33 எடுக்கணும், கரெக்டா 33 ஜஸ்ட் மிஸ்ல போனா கூட சிங்கிள் ஸ்டார் தான். நான் 34 வந்தேன் ரன்னிங்ல. மைக்ரோ செகண்ட்ல டபுள் ஸ்டார் போயிடுச்சு, சிங்கிள் ஸ்டார் தான். அதே மாதிரி லாங் ஜம்ப் வந்து 375 தாவடோ. நான் 360 சம்திங் வந்தேன். ஆனா எனக்கு நீ பெயின்றனால ஜம்ப் பண்ணவும் முடியல. அதுல இருந்து கொஞ்சம் இது பண்ணி பண்ணேன். அதனால என்னால டபுள் ஸ்டார் போட முடியல, சிங்கிள் போட முடிஞ்சு என்னால. முக்கியமா அதை ஃபவுல் பண்ணாம பண்ணணும், அதான் இது. ஃபவுல் பண்ணிட்டா 2 சான்ஸ் தான், ஃபவுல் பண்ணிட்டா அடுத்து அதுக்கு மார்க்கே கிடையாது. ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல வந்து நான் ஃபவுல் பண்ணாம சிங்கிள் எடுக்கணும் அப்படின்றத ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் சரி ஃபவுல் ஆனாலும் பரவாயில்ல டபுள் எடுப்போம் அப்படின்றதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா என்னால சிங்கிள் தான் எடுக்க முடிஞ்சிச்சு லாங் ஜம்ப்ல. ஷார்ட் புட்ல வந்து டபுள் போட்டேன். 5.5 மீட்டர் போடணும், 5.5 போட்டேன். இப்ப உங்களை மாதிரி நான் போட்டா காக்கி சட்டை தான்டா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் பெண்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு படிக்கிற விஷயத்துல நீங்க என்ன மாதிரி இப்படி படிங்க அப்படி படிங்க அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கும்ல, உங்களோட மெத்தட் சொல்லிக்கோங்க. எந்த மாதிரி படிக்கலாம், அதுக்கப்புறம் கிரவுண்ட் பிராக்டிஸ் எந்த மாதிரி பண்ணலாம் அதை அப்படியே சொல்லுங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி ஸ்கூல் புக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் கொஸ்டின்ஸ் வருது. நம்ம மற்ற சென்டர்ல கொடுக்கறது எல்லாமே ஓரளவு படிக்கலாம், ஆனா ஸ்கூல் புக்ஸ் தான் முக்கியமா படிக்கிறோம். மார்னிங் ஈவினிங் மட்டும் படிச்சாலே போதுமானதான். ஏன்னா ஃபுல் டைம் படிச்சாலும் நமக்கு போர் அடிச்சிடும், அப்புறம் மைண்ட்ல எதுவுமே இருக்காது. மார்னிங் ஈவினிங் படிச்சா போதும். அதே படிக்கிற டைம் ஏர்லி மார்னிங் படிச்சா கொஞ்சம் மைண்ட்ல இருக்கும். மார்னிங் ஈவினிங் படிச்சுட்டு கிரவுண்டும் சேம் டைம் கிரவுண்டும் பண்ணணும். பிசிக்கல் வந்து பசங்களுக்கு வந்து கயிறு ஏறுறதுதான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. நான் பார்த்திருக்கேன், இங்கேயே நிறைய பேர் ஏறிட்டு இருப்பாங்க, பார்க்க பாவமா இருக்கும், ஐயோ இவ்வளோ ஏறணுமா அப்படின்னு. அதுவும் கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா வந்துடும். டெய்லி பண்ணாலே அது கண்டிப்பா வந்துடும். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட கடந்து வந்த பாதை எல்லாமே வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து இதை பார்க்கும்போது ஒரு 10 பேத்துக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்களோட சக்ஸஸ் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதனால கார்த்தியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களோட எல்லாத்தையும் அனுபவங்களை பகிர்ந்துட்டதுக்கு. தொடர்ந்து வந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சக்ஸஸ் ஆனவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் வந்து நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாஸ் பண்ணாலும் சொல்லுங்க, ஸோ அவங்களையும் வந்து இன்டர்வியூ எடுத்து போடுவோம். நிறைய பேர் வந்து இந்த சிஐஎஸ்எஃப், அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கேட்டிருக்கீங்க. நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். சிஐஎஸ்எஃப்லாம் வந்து ஒரு 2 பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஒருத்தர் ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்டாரு, நல்லா பேசினாரு எடுக்க மாட்டாரு. இன்னொருத்தர் வந்து எங்கள் பக்கத்து இருக்காரு, அவர் இப்போதான் ஏதோ ஊருக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் வந்த பின்னாடி அவரையும் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து போடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பாஸ் ஆனாலும் சொல்லுங்க, அவங்களும் நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். நம்ம பக்கத்தில் இருந்தேன்னா நான் டேரெக்டாக போயிட்டு வீடியோ எடுத்துடுறேன். ஒருவேளை நான் போக முடியாத தூரத்தில் இருக்குன்னா ஒரு வாய்ஸ் காலோ அல்லது வந்து ஒரு வீடியோ கால் இன்டர்வியூ நான் கண்டிப்பாக எடுத்து போகிறேன். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கும் ரொம்ப நன்றி.